தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 5 days பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீஜன் வைஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓவர்சீஸில் 124.7 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழகத்தில் 121.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 22.4 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11.3 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 10.8 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 15.2 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக உலக அளவில் 5 daysல மட்டும் 305.9 crore வசூல் பண்ணியிருக்கு. நம்ம தமிழ் சினிமாலேயே அதிக வசூல் பண்ண டாப் 8 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் 2.0 664 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் லியோ 621.90 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்டு பிளேஸில் ஜெயிலர் 606.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 495.60 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த்து பிளேஸில் விக்ரம் 430.60 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. சிக்ஸ்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 345 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கு. செவன்த்து பிளேஸில் வாரிசு 306.20 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. எயித்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 305.9 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 5 daysக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் 8th ஹையஸ்ட் கோலிவுட் கிராசர் ரெக்கார்டை 5 daysலேயே தி கோல்ட் செட் பண்ணியிருக்கு. ஃபைனலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.